எல்லா மக்களுக்குமே வந்து உயிர் வாழணும்னு ரொம்ப ஆசை. எல்லாம் வாழணும் தான் ஆசை. நிறைய பேர் வாழணும் தான் ஆசை. யாரும் இறக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. எந்த வயசானாலும் இறப்பு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பயம். அதெல்லாம் நான் போய் இறக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இறப்பை யாரும் விரும்புவதில்லை. இறக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவாங்க, தவிர்ப்பாங்க. வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ரைட், தப்பு இல்லை. வாழ்கிறதுக்காக ஆசைப்பட்டு தப்பு இல்லை. எவ்வளோ வருஷம் வாழலாம்? நம்முடைய ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு மனிதனுக்கு 120 வருடங்கள் 120 வருடங்கள் வாழலாம். அப்போ 120 வருடங்கள் மேலே வாழ முடியாது. 120 வருடங்களுக்கு மேலேயும் வாழலாம், 100 வருடங்களுக்கு கீழேயும் வாழலாம். இப்போ சைனாவில் இருக்கின்ற சாமியார்கள் எல்லாம் வந்து 100 வருடங்களுக்கு மேலே சர்வசாதாரணமாக வாழலாம். 120 வருடங்கள், 150 வருடங்கள், 200 வருடங்கள் வாழ்றவங்களாம் இப்போ கூட இருக்காங்க. ஸ்டில் நான் இப்போ கூட சைனாவிலலாம் இருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க, ரொம்ப யங்காகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் கண்ணாடி போட்டுக்கிட்டு கூணு வீழ்ந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. நல்லா பிரிஸ்காக யங்காக இருப்பாங்க. 120 வருடங்களுக்கு மேலே 150, 200 வருடங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் போனால் பார்க்கலாம். சைனாவுக்குள்ள சில குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். நம்மளே வாழ முடியும். அப்போ நம்மளால ஏன் 20 வயசில் 25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறான்? டான்ஸ் போடுறான், கொலிகனுடைய ரிசப்ஷனில் போய் டான்ஸ் போடுறான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டலில் போனால் அட்மிட் ஆனால் போயிடுச்சு உயிருன்றாங்க. என்ன வயசுனா 27 வயசு. இது மாதிரி ரீசெண்டான நியூஸ் 2-3 பேப்பரில் நானும் பார்த்தேன். இப்போ 120 வருஷம் வாழாமல் எப்படி 20 வருஷம் 25 வருஷத்தில் இப்படி இறந்துடுறான் அப்படின்னா எல்லாம் முழுக்க முழுக்க நம்முடைய தவறுகள் தான். இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆயுளை கொடுத்து அங்கே ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு பேட் கர்மாஸ் எல்லாம் போய்க்கிட்டு கொடுக்குறவங்க சம்பாதிச்சு வாங்க நம்மளை அனுப்புகிறார். ஆனால் இதே வந்து அந்த முறையான கடவுளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ஏதோ தப்பாக பண்ணி தப்பாக வாழ்ந்து தப்பாக போயிடுறாங்க. இன்றைக்கி வந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு சயின்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்னது நான் டெவலப் ஆகிட்டே வருது. நல்லா பாருங்கள். முற்காலத்தில் நோய்கள் குறைவாக இருந்தன, விஞ்ஞான வளர்ச்சி குறைவாக இருந்தது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நோய்களும் அதிகமாகிட்டு இருக்கு. இதான் நல்லா கவனிக்கணும். நீங்கள் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகிட்டு நல்ல வளர்ச்சி ரொம்ப ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு, ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்கிறோம். ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பீக்கில் நோய்களும் வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நோய்கள் வராமல் இருந்து சொன்னால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை நம்ம வரவேற்கலாம். இப்போ விஞ்ஞானத்தின் வளர்ச்சி எப்படி நம்ம அதை வளர்ச்சி நம்ம சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். என்ன மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோலுக்கு வரல. சர்ஜரி பண்ணாலும் கண்ட்ரோலுக்கு வரல. இப்போ நோய்கள் அதிகமாகிட்டு இருக்குன்றது நீங்கள் மறக்க முடியுமா? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தடுப்பூசின்னா 1-2 இருந்தது. இப்போ தடுப்பூசி, குழந்தைக்கு போட வேண்டிய தடுப்பூசி ஒரு 20 லிஸ்ட்டை போட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இது இந்த டேட்டில் இந்த ஏஜில் நீங்கள் இத்தனை ஊசி போடணும்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு ஊசியிலிருந்து இன்றைக்கி 20 ஊசிக்கு பக்கம் வந்திருக்கு. இது இன்னும் தொடரும். இது வந்து இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகும். தடுப்பூசியின் எண்ணிக்கை அதிகமாகும். அப்போது தடுப்பூசி போட்ட பிறகு அந்த நோய் ஊசி போட்டுட்டாங்க. தடுப்பூசி போட்ட பிறகு அந்த நோய் வரல, ரைட்டு. ஆனால் வெவ்வேறு நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எதுவும் என்ன தெரியுது? நாம் எங்கே தப்பு பண்ணிட்டுருக்கோம்னு தெரியும். நம்ம எங்கே தப்பு பண்ணிட்டுருக்கோம். அதனால் வாடுகின்ற நாட்களில் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி எல்லாருமே விஞ்ஞானம் பெருமைப்பட்டுக்குது, நாங்கள்லாம் மனிதனுடைய வாழ்நாளை உயர்த்திட்டோம் அப்படின்னு. மனிதனுடைய வாழ்நாளை எண்ணிக்கையை உயர்த்திக்கிறீங்க, ரைட்டு. அவன் எப்படி வாழ்கிறான்? நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மருந்து பொட்டியை கூடவே கையில் வச்சுட்டு போகிறான். எங்கே போனால் ஒரு பாக்ஸு. அங்கே போனோடனே காலைல சாப்பிட்டோன்னே இந்த மாத்திரை, மதியானம் சாப்பிட்டோன்னே இந்த மாத்திரை, நைட் சாப்பிட்டோன்னே இந்த மாத்திரை. இத்தனை மாத்திரை சாப்பிட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஆம்புடேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும். இப்படி தான் போயிட்டுருக்கான். இது வளர்ச்சின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இது எடுத்துக்க முடியாது. மருந்துகள் இல்லாமல், மருந்துகளை சாப்பிடாமல் உயிர் வாழ்ந்தான்னா அது வளர்ச்சி. இன்றைக்கி மருந்துகளோடு தான் வாழ்ந்தாகணும். மருந்துகள் இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. மருந்துகள் இல்லாமல், நோய்கள் இல்லாமல் யாராலும் வாழ முடியாதுன்னு சொல்லி இதாக. அப்போ மனிதன் நடமாடிக்கொண்டிருக்கின்றான ஒழிய முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்று சொல்லவே முடியாது. நோயோடு வாழ்வது எப்படி அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நோயோடு வாழ்வது எப்படி அப்படித்தான் மருத்துவ வல்லுநர்களும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மருத்துவ வல்லுநர்கள் என்ன நோயோடு வாழ்வது எப்படி, how to live with diseases, how to cope up with diseases, அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. how to live healthful life without diseases யார் சொல்லிக் கொடுக்கும்?
ஹவு டு லிவ் ஹெல்த்ஃபுல் லைஃப் விதவுட் டிசீஸ். அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அப்படி சொல்லிக் கொடுத்தவங்க சித்தர்கள் தான் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை டே டு டே லைஃப்பில் நீங்கள் டெய்லி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, யூ நீட் நாட் டு டேக் மெடிசன் இன் எனி அக்கௌண்ட். எந்த விதமான காரணத்துக்கும் நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மருந்து சாப்பிடாமலேயே உங்களால் 100 வருடங்களோ 100 வருடங்களோ உங்களால் வாழ முடியும். விதவுட் த ஹெல்ப் ஆஃப் மெடிசன். மெடிசனே இல்லாமல் உங்களால் வாழ முடியும். அப்போ என்ன பண்ணணும்? இயற்கை வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய பாடியிருக்காங்க, நிறைய எழுதிட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிற விஷயங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100 வருடங்கள் 100 வருடங்கள் வரைக்கும் வாழ முடியும். ஆரோக்கியமாக வாழ முடியும். மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகாமல் வாழ முடியும். ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி வாழ்கிறதில்ல, ஐசியூத்தில் அட்மிட் ஆகி வாழ்றதில்ல, போயிட்டு இன்பேஷண்ட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வாழ்றதில்ல, ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் வீட்டில் இருந்தே வாழணும். இறப்பும் பிறப்பும் அப்போ வீட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி இறப்பும் பிறப்பும் ரெண்டுமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. குழந்தை பிறந்ததா எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது? பர்சன் இறந்தார், எந்த ஹாஸ்பிட்டலில் இறந்தார்? இப்படி தான் போயிட்டுருக்கு. இறப்பும் பிறப்பும் எப்போ வீட்டில் இருக்கோ, வீட்டில் பிறந்ததோ வீட்டில் இறந்ததோ எப்போ இருக்கோ அப்போ தான் நம்ம முழுமையான ஆரோக்கியத்தை அடைஞ்சோன்னு சொல்ல முடியும். அப்போ தான் நம்மளால் 120 வருடங்கள் உண்மையாக ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக சந்தோஷம் வாழ முடியும். இதுக்கான விஷயங்களை டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் யூடியூப் மூலமாக நிறைய நாம் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 120 வருடங்கள் ஆரோக்கியமாக மருந்தே இல்லாமல் உங்களால் வாழ்வதற்கான உத்திகளை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களால் வாழ முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.